2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்குறோம். In a certain time, a sum of rupees 1,25,000 amounted to 1,48,877 at the rate of 6% per annum. காம்பவுண்டட் ஆனுவலி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,877 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம் என்ன? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அசல் வந்து 1.25 லட்சம். சரி, வட்டி எவ்வளவு? 6%. சரி, அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? வருஷம் தான் வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? முதல் வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். நான் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணலை. அதாவது இந்த பிரின்சிபல் இன்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு 1 + r/100 பவர் என்னன்னு போட்டு செய்வாங்க. நான் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணலை. ஒரு வருஷம் கழிச்சு 6% வட்டி போட்டால் 1.25 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்? எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு பார்க்க போகிறேன். எவ்வளோ கிடைக்குது? 7,500 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த வட்டியை கொண்டு போய் அசல் கூட சேர்த்துருங்க. அப்போ அசல் என்னவாகும்? 1.25 லட்சம் + 7,500 வருமா? அப்போ எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? இப்போ அசல் 1,32,500. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? 6% வட்டி போட்டு 2வது வருஷம் முடிவில் வட்டி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்னுடைய அசல் என்னவா மாறிட்டு? 1.25 லட்சம் கிடையாது, 1,32,500. இதுக்கு நான் 6% வட்டி போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கி? 7,950 கிடைக்கி. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்? இந்த அசல் கூட கூட்ட போகிறேன். எந்த அசல் கூட? 1,32,500 கூட கூட்ட போகிறேன். கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கி? 1,40,450. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு எனக்கு 1,48,877 கிடைக்கணும். ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 1,40,450 தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ரைட்டு. அடுத்து வாங்க. இப்போ எனக்கு அசல் எவ்வளவு? 1,40,450. இதுக்கு 6% வட்டி போடுங்க. எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கி? 8,427. அப்போ அசலையும் வட்டியும் கூட்டுங்க. எனக்கு எவ்வளோ கிடைக்கி? 1,48,877. அப்போ 3 வருஷம் கழிச்சாதான் எனக்கு இவ்வளோ வட்டி கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்? கூட்டு வட்டியை தனி வட்டி விகிதத்தில் வட்டியை அசல் கூட சேர்த்து கண்டுபிடிக்கிறேன். இது எளிமையான மெத்தட். உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.